தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அந்தாரன் படத்தோட டீம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம்னு நினைக்கிறேன் இது. ஸோ இந்த படம் உருவான கதை என்ன, அதை பத்தி சொல்லுங்க. பிக் பாஸ் முன்னாடியே வந்து ஷூட்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டு ஓகே. ரிலீஸ்க்கும் பிளான் பண்ணி எல்லாமே ரெடியாகி வச்சிருந்தோம். சரி, ஓகே, பிக் பாஸ் உள்ள போகும்போது நான் கூப்பிட்டு சொன்னேன், மாதிரி விஷயம் போகிறோம் சார், நல்ல விஷயங்க, போயிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எல்லாம் பிளானிங் பண்ணிட்டு போடலாம். நான் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வேறு ஆப்ஷன் இல்லையா, வேறு ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் அப்படின்னு பிளான் பண்ணி. ஏன்னா அது ப்ரொடியூசர்கிட்டையும் நம்ம சொல்கிறது ஒரு மரியாதை. ஓகே. அப்ரப்டாக ஒரு விஷயம் பிளான் பண்ணும்போது ரொம்ப லாங் வெயிட் இருக்கக்கூடாது. போயிட்டு முடிச்சுட்டு பிளான் பண்ணி வந்தது தான். சரி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்லபடியாக பண்ணணும், படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னார். ஸோ ஷோலாம் நாங்கள் எங்களுக்குள்ள டப் பண்ணி எல்லாம் விஷயங்கள் பார்த்தோம் பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு படம். ஸோ யூஸ்வலாக க்ரைம் ஸ்டோரியில் வர விஷயங்கள் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். ஒரு திகிடி, துருவங்கள் 16, ராட்சசன், அந்த பேட்டர்னில் அந்த ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு நல்ல வித்தியாசமான படம். ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது படத்தில். ஸோ இதெல்லாம் வரும்போது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ பப்ளிசிட்டி இதெல்லாம் முன்னாடியே டிசைட் பண்ணதான், டைம் எடுத்து நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைடில் தான் க்ரீன் சிக்னல். ஸோ கரெக்டாக பண்ணணும், நல்ல டேட்டை பார்க்கலாம் சொல்லி அப்படி உருவான ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் வந்து அந்த நினைக்கிறேன். ஓகே. பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்திருக்கும்ல, அந்த கதை கேட்கும் போது பிடிச்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்திருக்கும்ல. இல்லை, ஆக்சுவலாக படத்தோட லைனே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா க்ரைம் ஸ்டோரியில் என்னென்னா, போலீஸாக இருந்தால் ஒரு 5-6 ஆக்ஷன் இருக்கும், ஒரு சைல்ட் டிராஃபிக் இருக்கும், ஐயோ சைல்ட் டிராஃபிக், ஹியூமன் டிராஃபிக்கு, மர்டரு, இதெல்லாம் தாண்டி அடிச்சு பிடிச்சி ஒரு கும்பலை காப்பாற்றி நடந்து வந்து எண்டு சுபம்னு போட்டுருவாங்க. இப்படிதான் யூஸ்வலாக இருக்கும் காலகாலமா. இதெல்லாம் இல்லாமல், யூஸ்வலாக இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேல இன்வெஸ்டிகேஷன் நம்ம என்ன பண்ண முடியும் வித்தியாசமா. ஆடியன்ஸ் சைட்லேருந்து படம் பார்க்கும்போது இது வரும்டா அப்படின்னு யோசிப்பாங்க. அது சில இடங்கள் வரும், கன்ஃபார்ம் இதான் வரும்னு நினைக்கிற இடத்துல அது வராதுன்னு இந்த படத்தோட மைய கருவே. கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் தான், அதை கணிக்கவே முடியாது யாராலையும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஹரி சார் படம் மாதிரி நைட்டு பாப்கார்ன் கொட்டி குனிஞ்சு எடுப்போம்ல, அப்ப படம் புரியாம போயிடும் சில டைம். அப்படியா? ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எட்ஜில் உட்கார வைக்கும் இந்த படம். ஓகே. ஏன்னா படம் இருக்குல்ல, சில டைம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் கட்டா இருக்கும், ஒரு படங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட் கட் இருக்காது, பட் ஸ்டில் கதை போயிட்டே இருக்கும்ல. நீங்க எங்கேயாவது ஏஞ்சி ஒரு கால் பண்ணிட்டு போயிட்டு வருவீங்கல்ல, இப்போ நடுவில் சில விஷயங்கள் மிஸ்டேக் பண்ணி விட்டுருப்பீங்க, இது கனெக்ட் ஆகிறதுக்கு கிளைமேக்ஸ்ல கனெக்ட் ஆகும். அந்த ரிவீலிங் பாயிண்ட்ல மிஸ் பண்ணாமல் போயிடும். ஸோ அவ்வளோ டீட்டெயிலிங்காக ஒரு கதை நான் சமீபத்தில் நான் கேட்கல. ஸோ இப்படி ஒரு கதையை நம்ம வந்து கேட்டு மிஸ் பண்ணக்கூடாது, கேட்டோன்னு டிசைட் பண்ண விஷயம் தான் இந்த படம். அவ்வளோதான், பாப்கார்ன் கூட எடுக்காத அளவுக்கு விறுவிறுப்பா பார்க்க ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தெரியுது. மேம், நீங்க சொல்லுங்க, எப்படி வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட் உள்ள? It's my debut. It's my first film, but I think I feel very blessed and lucky to have come across such a script where there is so much for me as an actor to show the world and the cinema industry what I am capable of. And alongside that, I think I've got a very good cast and crew to support me in this whole journey. Be it help with the language, the dialogues, the emotion, the character, because I came to Chennai also for the first time. Okay. So they made sure that I am comfortable here, and because it was a long shoot and it kept happening for some time, but I had fun, so it was nice. பேசுறது கேட்கும் போதே நல்லா இருக்குது. நீங்க சொல்லுங்க, இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா இருந்தீங்க, அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா இப்போ வந்து இதுல வந்து டெபியூ ஆக போறீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி உங்க தேடி வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க மேம். எனக்கு வந்து சிவி சார் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ஷனே இல்லை, பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. நானும் வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நல்லதா தான் இருக்கும். சிவி சாரை பத்தி உங்களுக்கு தெரியும், நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அவங்க சொல்லும் போது அதை நான் தட்டக்கூடாது. இட்ஸ் லைக் அது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அதை கன்சிடர் பண்ணி ஓகே சார் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறமா எனக்கு சந்தோஷ் சார் கால் பண்ணார், டைரக்டர் சார். கதை சொன்னாங்க, என்னோட ரோல் என்ன அப்படிங்கறத சொன்னாங்க. ஸோ சேம் டே கிளம்பி ஷூட்க்கு போயிட்டேன் நான். ஸோ அப்படி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே. பட் எப்படி இருக்கு, லைக் வந்து பெரிய திரை அந்த ஒரு? ஆமா, அந்த இனிஷியலி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷூட் போயிருந்தேன், பட் அது வெளியில வரல. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கேமரா. இது வந்து எனக்கு அடுத்து. ஸோ அந்த பதட்டம் கேமரா முன்னாடி நிற்கும் போது எனக்கு இல்ல. பட் நான் பண்ற ரோல் எனக்கு புதுசு. ஓகே. போலீஸா பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கணும், அண்ணாவோட நான் கோப் அப் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நான் அவங்க கூட தான் ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கோப் அப் பண்ணணும். அண்ட் அந்த யூனிஃபார்ம் அது எல்லாமே எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நிறைய விஷயங்கள் ஷூட்ல கத்துக்கிட்டேன். என்னை இன்னும் கொஞ்சம் நான் தயார்படுத்திக்கிட்டேன் இந்த மூவிக்கு வந்து. வேற நைஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க எனக்கு அப்படின்ட்டு. சிவிக் சார் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி ஓகே, ஷூட் ஃபர்ஸ்ட் டே அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம போய் டீமுக்குள்ள பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் சிவிக் சார் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக்ல வந்து மீட் பண்ணி ஓகே இந்த கேரக்டர் இது இது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு. சார் இவர் வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்து உண்டான ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு வெயிட் பண்றதுக்கு நீங்க வந்து அக்செப்ட் பண்ணீங்களா? அந்த ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண வச்சுச்சு, அதை பத்தி சொல்லுங்க. அந்த பிக் பாஸ் 100 நாள் முடிஞ்சு இன்னொரு 3 மாசம் கழிச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது இல்ல? ஸோ இந்த வெயிட் வந்து என்ன ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணிட்டோம் அதில். ஆ. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தருக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அவர் என்ஜாய் பண்ணிட்டு அதை அனுபவிச்சுட்டு வரும்போது அதை ரிட்டன் நம்ம வெளியே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த மைண்ட் செட் தான். ஸோ யாரையும் வந்து விட்டுட்டு பண்ணக்கூடிய எண்ணங்கள் இல்லை. ஒன்று. இன்னொன்று, இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ஒரு கண்டென்ட். இதில் வந்துட்டு ஆடியன்ஸ் உள்ள சார் சொன்ன மாதிரி தான், ஆடியன்ஸ் உள்ள போய் உட்காங்கன்னா அந்த ஒரு திருப்தியாக ஒரு கிரைம் த்ரில்லர், லவ் கம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அதை பார்த்துட்டு வெளியே வர ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் இருக்காது, மணி வேஸ்ட் பண்ண ஒரு ஃபீல் இருக்காது. ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஒரு அழகான படம் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தை பண்ணும்போது ஃபேமிலியாக எல்லாமே ஒன்றா இருந்த வெளியிடலாமலுக்காக வெயிட் பண்ண டைம் தான் அந்த வரணும். ஓகே. பட் இதனால் நீங்க கதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு மொமெண்ட் இருக்கும்ல சார், அது என்ன மொமெண்ட்? கண்டென்ட் தான். ஓகே. கதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு சந்தோஷ் ராவணன் தான் டைரக்டர். அவரு ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு அந்த கதையை வந்து மெயிலில் கொடுத்துட்டாரு. படிக்கும் போதே எனக்கு ஓரளவுக்கு ரொம்ப மைண்டில் ஏறிடுச்சு. அது நல்ல ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள ஒரு கண்டென்ட். அது ஒரு கிரைம் த்ரில்லர் ஒரு சோசியல் கண்டென்ட் உள்ள கொண்டு போகும்போது பெரிய ஒரு டாஸ்க். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்துட்டு அவர் வந்து கதை சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. பட் நல்ல ஒரு டேலண்டட், யங் டேலண்டட். ஆல்ரெடி அவர் வந்து நெடிய கழியறான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாரு. காஸ்டன் குரூப் போகும்போது அவர் எடுத்தவொடனே பிரஜன் சார் தான் சொன்னார். அவர் சொல்லும் போதே வந்து பிரஜன் சாரை வந்து மைண்ட்ல வச்சுட்டு எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு ஹீரோ வந்து வச்சு பார்க்க முடியல. ஓகே. ஆப்டர் அதே திரை என்றும் மார்க்கண்டேயன் மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்த்த மாதிரி அப்படியே அந்த ஒரு இருக்கக்கூடிய ஆளு. அவரோட ஃபிட்னஸ், ஒரு ஒரு நல்ல படம் பண்ணணும்னு சொல்லிட்டு உழைச்சிட்டு இருக்க ஒரு ஆள். அவருக்கு நிறைய படங்கள் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பழைய வண்ணர் பட்டம் ஒரு படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருப்பாரு. அது டீமாக பண்ணியிருப்பாங்க. மோகன்ஜி பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் ஃபில்ம் அதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அவர் தம்பி டைரக்டர் சொல்லும் போதே வந்து பிரஜன் சார் வச்சு போயிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். சார் ஓகே சொல்லும்போது அது ட்ராவல் ஆயிடுச்சு, அதை கதையில் கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி காஸ்டன் குரூ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரெஃபரன்ஸில் சிவ் சார் ரெஃபரன்ஸில் வந்தாங்க. ஃப்ரெண்டு ஒரு ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் தான் வந்தாங்க. ஸோ எல்லாமே அந்த கதைக்கான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதையை தான் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ. வெரி நைஸ். அதே சமயத்தில் படம் வந்து இப்போ 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றின ஒரு சில விஷயங்கள், லைக் அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஏதாச்சும் ஒன்று கொளுத்தி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது இல்லை? எப்படி பார்க்குறீங்க அதை? நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் அதை சொன்னேன், கடகராசி பூச நட்சத்திரம் எல்லாருக்கும். அது விஜய் சார் வந்து அதே ராசி, அதே தான் சிஎம் ஆயிட்டாரு. ஸோ என்னன்னா எப்பவுமே ஒரு விஷயம் இப்போ பிக் பாஸுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன்னா நடந்த விஷயத்துக்கு நான் வரல. ஏன்னா யாருன்னே தெரியாம ஒரு நபர் வந்து நம்மளை பத்தி பேசும்போது அன்னைக்கு ஒருவேளை ஹீரோயின் இருந்திருக்கலாம், ஹீரோயின் இல்லை, டைரக்டர் இல்லை, ஆர்ட் டைரக்டர் இல்லை, சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசரும் இல்லை, யாருமே இல்லாம ஒரு 6 மைக்கு வச்சு ஒருத்தர் பேசுறாரு. பேசிட்டு போட்டோம், தப்பு இல்லை. அதாவது நீங்க வந்து அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணாம என்ன டார்கெட் பண்ணா, நான் பிக் பாஸ் முன்னாடி டார்கெட் பண்ணா ஒத்துருப்பேன். இது வரைக்கும் இவ்வளவு வருஷத்துல என் மேல எந்த பிளாக் மார்க்கும் வந்தது இல்லை. நான் எப்படின்னு என் ப்ரொடியூசரே கேட்டு பார்க்கலாம். டைரக்ட் பண்ண அதே டெபியூ டைரக்டர் கூட ஒர்க் பண்றேன். கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பெண்கள் எல்லாமே இருக்காங்க. நான் எப்படி எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வைரல் கண்டென்ட் யார் மேல இருக்குன்ற அந்த படத்தை என்ன வச்சு யாரை வச்சு பேசினா அந்த படம் பேசப்படும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு படத்தை நல்லபடியா பண்றது, படத்தை போஸ்டர் ஒழுங்கு அடிக்கிறது, இந்த மாதிரி படத்தை ரீச் பண்ற விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட புத்திசாலித்தனமா இருந்திருக்கும். பட் யாரும் நம்ம மேல பண்றாங்க, நம்ம மேல கல்லு சேத்துல தூக்கி போட்டு சேர் நம்ம மேல தான் போடும். பட் எனக்கு நெகட்டிவிட்டியே கிடையாது. என்னை பத்தி யார் என்ன பேசினாலும் கமெண்ட் அடிச்சாலும் வைரல் கண்டென்ட்டா இருக்கேன் நான், பிளஸ் ஆர் மைனஸ், அவாய்ட் நெகட்டிவிட்டி. ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே. இந்த ஒரு சாந்தம் வந்து எப்போ உங்களுக்கு வந்துச்சு? இது முன்னாடி பிக் பாஸ்க்கு முன்னாடியா இல்லை பிக் பாஸ்க்கு அப்புறமா? ஆங்கரா இருக்கும்போது சாந்தம் வந்துச்சு. சாந்தம் தான் ஃபுல்லா கோவம் அதெல்லாம் சாமியார் தான் உள்ள இல்ல ப்ரோ, கோவப்படல ஒன்றும் நடக்க போறது இல்லை ப்ரோ. நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க.
ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க தான் ப்ரோ ஒரு மாதிரி வாழ்க்கையில விரக்தியா வெறுத்து போனவங்க தான் மற்றவங்க டவுன் பண்ணி இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. எனக்கு யாரை பத்தி பர்சனல் யார் மேலே கோவம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மள டார்கெட் பண்ணி பிடிக்கிறாங்கன்னா நடக்கிற விஷயம் தான். பிக் பாஸ் முன்னாடி பண்ணா பிரச்சனை இல்லையே, இப்போ நீங்க என்ன மட்டும் ஏன் பண்ணணும்? இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. கடகராசி பூச நட்சத்திரம். பட் இருந்தாலே கடைசியில இன்னொரு படம் வரும்போது உட்காந்து பண்றது இந்த அதுதான். படத்தை டார்கெட் பண்ற மாதிரி, அதுவும் அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் பேசும்போது அது வேற ஏதாச்சும் அதுல அது நடந்திருக்கும். என்னன்னா அதான் சொல்றேனே, சடனா ஒரு அமாவாசை அன்னைக்கு டக்குனு வந்து நீங்க படத்தை இறக்குறீங்க, ஆ. யாரையும் கேட்காம பேசாம ஒண்ணுமே பண்ணாம. அதுவும் இந்த படம் டேட் வரும்போது வந்து ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, இந்த படத்தோட ஷேடோவில் அந்த படத்தை கொண்டு வர இது ரொம்ப சாதாரண விஷயம், நமக்கு புரிஞ்சுக்கிற விஷயம் தான். பட் யாரை பத்தி பேசினா அவங்கள ஹீரோவுக்கு விருப்பப்படவே இல்லை, வேணவே வேணாம். தெரியாத யாரோ முகம் தெரியாத மாஸ்க் போட்ட நபர் சஸ்பென்ஸ்ல இருந்துட்டா துப்பாக்கி பட்டில் சொல்ற மாதிரி நம்ம வேலையை பார்ப்போம். அது fully மேல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். கடகராசி பூச நட்சத்திரம் நட்சத்திரம். அவ்வளவுதான். அடுத்த அவ்வளவுதான். சிஎம்னு எதிர்பார்க்கலாமா உங்களை? அது எதுவுமே சொல்லல bro. நான் என் ராசியை சொன்னேன். அந்த ராசி அப்படின்னு சொல்றீங்களா? சரி, நீங்க உங்களுக்கு சொல்லுங்க மேம். தமிழ் பெருசா தெரியல அப்படின்றப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு ஹேண்டில் பண்றது? இப்ப நான் சொல்றதே புரியல I think உங்களுக்கு. everybody knows about that. ஆ. புடிச்சிரும் The புடிச்சிரும். entire cast and crew know about that struggle. So I was the one who got on board in the last, like 3 days before the shoot, I got to know about it. And I was in Hyderabad. So I just flew down and suddenly everything just was at place and I got selected. And then like 3 days later, we have shoot. And I have never spoken Tamil in my life. ஓகே. So they wrote it in English for me, like completely. And then I used to, write the pronunciation in English and Hindi. And then I used to make someone sit. They used to say how to pronounce it. And then I used to learn it completely. And then I used to go on sweat. So it was like both exams for me. The first day, though, I was very nervous. I looked at him, I forgot all the dialogues. எல்லாரும் nervous தான். He was so intense in this cop character. And I'm like, huh? I was blank. But after that, I think everybody was very patient with me and helped me a lot. And then it was easy. Easy. Then I learned everything. ஓகே, நவ் யூ ஆர் ரெடி டு டாக் இன் தமிழ் and all, மேம்? Talk. தெரியுதா? அரே பத்ரபிக்கா? Arey, matlab kya? டாக் கிடையாது, பட் சாங் எல்லாம் யூ வில் சிங், நோ? Yeah, songs and all sing. I can. No. I know where is this going. ஆனா I can understand what you are saying. ஓகே. So that much I know, and I can learn my dialogues very fast now. ப்ராம்ப்ட் வாங்க மாட்டாங்க. ஆ. எது நடந்தாலும் மீனிங் கேட்டு படிச்சு கரெக்டா சொல்லிடுவாங்க. ஓகே. அதுதான் அதிசயமா இருந்துச்சு. எப்படி லாங்குவேஜே தெரியாத ஒரு பொண்ணு வந்து தமிழ் இவ்வளவு ஃப்ளூயண்டா டயலாக்கா பேசுறது, லிப்சிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்பயே நீங்க ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி கொடுத்து அவங்க அப்படியே சொல்லக்கூடாது. நான் அதே நம்ம பேசணும்ல, இருந்தது பேசணுமா? படத்தை பாத்துருங்க தியேட்டர்ல. ஆமா, ஐயோ அது பயங்கரமா இருந்துச்சு அது. நீங்க சொல்லி கொடுக்க அவங்க சொல்ல. உன்னை படைத்தனோட கேட்டு இப்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. say this easy, very easy. உன்னை படைத்தவனிடம் கூட கேட்டுப்பார், உன் மீது அதிகம் காதல் கொண்டவன் யார் என்று சொல்லுமா. Arey, matlab kya? இதுதான் இதுதான் அந்த கியா தான் அவளுக்கு வரும். ட்ரை மேடம், அவர் ஏதோ சொல்றாரு பாருங்க, லைட்டி ட்ரை. உன்னை Unnai படைத்தவனிடம் கூட padaithu madam kuda. Padaithu madam kuda. கேட்டுப்பார். Keretapad. உன் மீது Un meedu காதல் kadal காதல் kadal காதல் kadal ஆ, கொண்டவன் kondavan யார் என்று காதல் யார் கொண்டவன் என்று. யார் என்று yarendru. சொல்றாங்களே. வெரி நைஸ், நல்லா தான் பேசுறீங்க. அப்புறம் என்ன, அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு 10 வாட்டி சொன்னாங்கன்னா நல்லா பிடிச்சிருவாங்க போல. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க Very- படத்துல. ஆ? இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, Actually, இப்படிதான் அவங்க சொல்லிட்டு தனியா ஆரம்பத்துல சொல்லிடுவாங்க. தனியா ஸ்கிரிப்ட் கொடுத்து ப்ராப்பரா, அதாவது அந்த ஒரு 75-80% தமிழ் ப்ராப்பரா பேசும். ஆமா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வேற ஒரு படத்துல ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு as a ப்ரொடியூசரா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அது? இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கணும் அது. அதுதான் சார், இதே லைட்டா அப்படி போயிட்டேன், அப்படி அவர் லைட்டா actually டைவர்ட் அதெல்லாம் ஆயிட்டேன். நான் அவர்தான் கேட்டேன். அவங்கதான் கரெக்டான பதிலா. அதுதான் யோசிச்சேன், டக்குன்னு சார் கிட்ட கேட்காம விட்டேனேன்னு. ஆக்சுவலா அதான் சார். இப்போ எனக்கு பிரச்சனை வந்து ஒரு ஆர்டிஸ்டா தெரியும், ஜஸ்ட் வெளியே இருந்து பாக்குற மாதிரி. ம். ஒரு மனுஷனா வந்து நான் வந்து பழகும் போது தான் தெரிஞ்சது. ஆ. So, அவருடைய அந்த ஹியூமன் பீயிங் சரி, அவர் அந்த பொலைட்னஸ், அவர் அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு கலைக்கு அவர் கொடுக்குற அந்த ஒரு அர்ப்பணிப்பு, டீசென்ட். ஃபர்ஸ்ட் வந்து டைமிங். ம். ஒரு 7 மணிக்கு நம்ம ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம், ஒரு பிஃபோர் 1 hour வாங்கினா 6 மணிக்கு வந்து உட்காந்துருவாரு. அதே மாதிரி ஈவினிங் லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரே சீன் தான் இருக்கு, வந்து உட்காருன்னா நீ ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு சீன் எடுக்கல கூட உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு
ஒரு நாளைக்கு எத்தனை சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட். உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை பற்றி அது வந்து நான் ஆக்சுவலி 2 முறை சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன் அதை. ஓகே. ஆனால் எனக்கு அவர் தெரிஞ்சு அவர் யாருன்னு தெரியல. பாவம், நம்ம அவரை விமர்சிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, அவர் அவசியமே கிடையாது. அவர் ப்ரொடியூசராக கூட எனக்கு தெரியல. என்னன்னா எனக்கே வந்து நான் ப்ரெஸ் மீட் போகும்போது பார்த்தா ஒரு புதுசாக வந்து போஸ்டர் வந்து என்னன்னா பேர் மாதிரி இருக்கு, நம்ம போஸ்டர் போஸ்டர் டிசைன் பண்ணவே இல்லையே, என்னடா புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்டு கேட்டேன், என்னன்னா இது நான் எனக்கே தெரியலன்றாரு அவர். அப்புறம் பார்த்துட்டா இது வந்துட்டு சொல்றாரு, கேட்டால் எனக்கு தெரிலன்றாங்க. அதுக்கப்புறம் ஏதோ போச்சுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது புரியல. பட் ஆனால் நான் பழகின வரைக்கும் ஒரு இந்த சினிமாவுக்கு ஒரு அதீதமான ஒரு மரியாதை கொடுத்து அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு பிரஜன். ஒரு ஹியூமனிட்டியும் சரி, ஒரு மற்றவங்க மேலே காட்டுற அன்பும் சரி, அந்த மரியாதையும் சரி, என்ன ஃபீல் பண்ணது வந்துட்டு ஒரு பிரதராக கிரேட்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் சைடில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஈவன் அந்த ஒரு பேமெண்ட் முன்ன பண்ணா கூட அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்குறது, டைமிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்குறது, ஃபுட்டு என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுக்கிட்டு, புரியுது. ஒரு ஹீரோக்கும் தனியாக எத்தனை ஒரு கேரி கொடுத்ததுலாம் கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான். அந்த ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணாங்க. அதனால வந்து அவருக்கு வந்து எனக்கு அவர் மேலே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லணும். பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே கேரவன் ஷேரே பண்ண மாட்டாங்க. நிறைய ஹர்ட் ஆயிருக்கேன். ஃபீமேலா நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, கேரவன் வந்து யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவனாவும் சரி, பிரஜன் சாரும் சரி, அவங்க கேரவன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலயே உட்கார சொல்லிப்பாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் எல்லாருமே ஈவனா ட்ரீட் பண்ணாங்க. இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா அதுதான். ஓகே. பட் அதே சமயத்துல நம்ம படத்துக்கு இதனால ஏதாச்சும் ஒரு அஃபெக்ட் ஆகுமோன்ற ஒரு பயம் ஒரு ப்ரொடியூசரா? ஒன்றும் இல்லை சார், நான் ப்ரொமோஷன் நல்லா பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை உண்மையாக ஆனஸ்டாக பண்ணோமா நம்ம ஜெயிச்சிடும். சரி, நான் பிகினிங்ல அப்படிதான். நான் வந்துட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து நம்பிடுவேன். உண்மையாக நான் ஆனஸ்டாக அதை வந்து நம்புவேன். ஸோ அப்போ தான் வந்து அது நம்மள நம்பும். நம்ம ஒரு சந்தேகத்தின் பேர்லேயே போனோம்னா அது சந்தேகமாக தான் போகும். ஸோ ஆனால் எனக்கு இதில் நல்ல கான்ஃபிடென்ட். பிகாஸ் படம் வந்துட்டு ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. மியூசிக்காகவும் சரி, மற்ற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது நீங்களே பேசுவீங்க. அதை சரி, நீங்க படம் பார்த்தா நீங்க ஒரு 10 பேர் கூட படம் பார்ப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ட். அதே மாதிரி ப்ரொமோஷன் நாங்கள் நல்லா பண்றோம். சரி, இன்னைக்கு ப்ரொமோஷன் ஏன் முக்கியம்னா வந்து என்ன இருக்குதுன்றதை தெரிவிக்கணும். ஸோ அப்போ தான் ஆடியன்ஸ் சொல்ல வருவாங்க. ஸோ அப்போ நாங்கள் தெரிவிச்சுட்டு இருக்கோம், எங்கள் படத்தில் இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வருதுன்றதை தெரிவிச்சுட்டு இருக்கோம். அதனால ப்ரெஸ் மீட் வந்து 3 days பிஃபோர் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கோம். அதை ரிலீஸ் 25 days பிஃபோர் ப்ரெஸ் மீட் வச்சுட்டோம். அடுத்த ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணுறோம். எங்களுக்கு எத்தனை படம் வந்தாலும், யார் படம் வந்தாலும், இவர் படம் இன்னும் 2 படம் வந்தாலும் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது. ஓகே. நீங்க எதுவும் போலீஸ் ரோல் பண்ணிருக்கீங்களா சார் இதுல? நான் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். பட் நீங்களே பார்க்க லைட்டா வீரப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் அடவின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு நெகட்டிவ் போலீஸா பண்ணியிருப்பேன். அது வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களோட ரைட்ஸை பேசுறோம், பழங்குடி மக்களோட ரைட்ஸ், அது உரிமையை பேசுற படம். போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, மனிதர்கள் சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு 5 பேர்ல ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பேன். ஸோ இதுல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் போலீஸ்ல. ஆக்சுவலா போலீஸ் வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்துருவேன். கண்டிப்பா சார், அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருந்தா சார், நான் வேற ஒரு சீட்ல உட்காந்துருப்பேன். இல்ல வரும், வந்துருமா சார்? நம்பணும். வேற லெவல் சார். அந்த டீமா சேர்ந்து நீங்க எதுவுமே இந்த ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையா? இப்பதான் ஆரம்பிச்சேன். அதையே நம்ம இன்டர்வியூல ஏதாச்சும் ஒண்ணு அப்படி எல்லாருமே சேர்ந்து, நீங்களும் தான் சார் எல்லாருமே சேர்ந்து எங்க ஹீரோயின் மாதிரி யாரும் தமிழ் பேசவே முடியாதுங்க. 2 லைன் நச்சுன்னு பேசு. I'll tell you 2 lines. Okay. சூப்பரா பேசு. உன்னை படைத்தவனிடம் கூட கேட்டுப்பார், உன் மீது அதிகம் காதல் கொண்டது யார் என்று சொல்லுவாங்க பாரு. இவனா ஜஸ்ட் 2 லைன். ஈஸி தான், டக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அரே மத்தலப் क्या சரி, அது வேணாம். வர ஜூன் 25 நல்ல தமிழ்ல அந்தரன் படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இது சிம்பிளா சொல்றேன். Okay. Watch Andaran on June 25th in theaters near you. Amli heroine, producer. Very nice. Thank you so much for your valuable time. ரொம்பவே நன்றி and all the best for the movie. மீண்டும் இன்னொரு படத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you so much.